ஓகே, அதான் நீங்கள் சொல்கிறது இப்போதைக்கு இந்த அமெரிக்க அரசியலில் ஏற்பட்ட அந்த மாற்றம், அவரோட அந்த ட்ரம்ப்போட நடவடிக்கைகள், ஆனால் அடுத்து வரக்கூடிய ஆண்டுகளில் அந்த இது போன்ற அங்கே குடியரசுக் கட்சி ஜனநாயக கட்சி என்ற ஆட்சி மாற்றம் ஏற்பட்டு இது போன்ற பாலிசி வைஸ் அவர்கள் வந்து வேறு டெசிஷன்ஸ் எடுக்கும்போது இது தங்கத்தின் விலையில் வந்து பெரிய அளவில் மாற்றம் ஏற்பட முடியாத ஒரு சூழ்நிலை ஏற்படும். ஏனென்றால் அமெரிக்க டாலரை மையப்படுத்தி தான் தங்கத்தின் விலை நிர்ணயிக்கப்படும் போது அங்கே ஆட்சி மாற்றம் ஏற்பட்டாலும் குறைவதற்கான வாய்ப்பு இருக்கலாம் சார். நம்ம இறக்குமதி வரி குறைப்பதற்கு ஒரு வாய்ப்பு. நம்ம இந்திய நாட்டில் அதற்கு மீது நமக்கு இறக்குமதி வரி போட்டிருக்கோம். அதை எடுத்தாதான் இது குறையும். அது ஒண்ணு. இன்டர்நேஷனல் மார்க்கெட்ல சர்வதேச அளவுல அமெரிக்காவை பொறுத்த வரைக்கும் அவங்க தன்னுடைய டாலருடைய மதிப்பை இன்னும் ஸ்ட்ராங் பண்ண தான் பார்ப்பாங்க. அதற்கு ஈடா இருக்கிற மற்ற நாடுகள் அவங்கவுங்க தங்களுடைய கரன்சி நோட்டை அவங்க ஸ்ட்ராங் பண்ணணும். நம்ம எப்படி இந்தியா வந்து நாம இன்னும் ஸ்ட்ராங் பண்ணி வச்சோம்னா நம்ம ஸ்ட்ராங் ஆயிட்டோம், பொருளாதாரத்தில் இன்னும் ஸ்ட்ராங் ஆயிட்டோம் அப்படின்னா இந்திய ரூபாயுடைய மதிப்பு இன்னும் உயரும். அப்படி உயரும் பட்சத்துல டாலருடைய விலை குறையும். அப்படி டாலர் விலை குறைந்தால் தங்கம் விலை குறையும். அப்படி இருக்குமே தவிர மற்றபடி அவங்களே யுஎஸ் கவர்மெண்டே வந்து தங்கத்துடைய விலையை குறைக்கிறதுக்கு உண்டான வழிமுறைகள் எடுக்க மாட்டாங்க. ஏன்னா அவங்கள பொறுத்த வரைக்கும் உலகத்திலேயே அதிகமா தங்கம் வச்சிருக்க நாடு அப்படின்னா அது அமெரிக்கா. 8120 டன் தங்கத்தை கைவசம் வச்சிருக்காங்க. முதல் 10 வரிசை இருக்கிற நாடுகள்ல முதல் வரிசை அவங்க வச்சிருக்காங்க. 2வது வரிசையில அப்படின்னு பாத்தீங்கன்னா ஜெர்மன் இருக்கு, அமெரிக்காக்கு அடுத்தபடி. அந்த முதல் வரிசையில இருக்க அமெரிக்கா 8120 வச்சிருந்தா 2வது வரிசையில இருக்கவங்க அட்லீஸ்ட் 7000 வைக்கணும், 6000 வைக்கணும். ஆனா அது இல்ல, 3352 டன் தான் வச்சிருக்காங்க ஜெர்மன். 2வது இடத்துல இருக்கவங்க பாதிக்கும் கீழே ஒரு 5000 அந்த அளவுக்கு தங்கத்தை அவ்வளவு வித்தியாசம் இருக்கு. அப்படி நம்ம மக்கள்கிட்ட என்னங்க, நம்ம மக்கள்கிட்ட பயன்பாட்டுல, நம்ம மக்கள்கிட்ட இந்திய மக்களிடம் இந்த 8000 டன் 3000 டன் சொல்றோம். இந்தியா வந்து இந்த 800 டன் ஏதோ சொல்றீங்க. ஆனா மக்கள்கிட்ட பயன்பாட்டில் இருக்கக்கூடிய அந்த தங்கத்தின் அளவு வந்து இதை விட அதிகமாக அரசாங்கத்துக்கிட்ட, இந்திய அரசாங்கம் நம்ம அரசாங்கத்திட்ட இருக்கிற அதிகாரப்பூர்வமான தங்கம் வந்து 876. சரி, நம்ம 8வது இடத்துல இருக்கோம். ஜப்பான் தான் முதல்ல ஜாஸ்தி வச்சிருந்தாங்க. நமக்கு முன்னாடி ஜப்பான் 846 டன் வச்சிருந்தாங்க. அவங்கள பின்னுக்கு தள்ளிட்டு நாம இன்னும் அதிகமா வாங்கிட்டோம். இந்த பீரியட்ல கடந்த ஒரு 2 வருடங்களை மட்டுமே வந்து நாம இப்போ 8வது இடத்துல வந்துட்டோம். மக்கள்கிட்ட, அரசாங்கத்துல மட்டுமே இவ்வளவு இருக்கு. ஆனா மக்கள்கிட்ட இது மாதிரி 30 மடங்கு 3/24, அதாவது 26,000 டன் தங்கம் மக்கள்கிட்ட இருக்கு. நம்மளுடைய பொதுமக்கள் உலகத்திலேயே அதிகமா தங்கம் வச்சிருக்க மக்கள் யாரு அப்படின்னா நம்ம இந்திய மக்கள். சைனாட்ட இருக்கிற மக்கள்கிட்ட இருக்கிற தங்கம் கூட கம்மி தான். சீன மக்களும் பயன்படுத்த முதல் 10 வருஷத்துல இருக்க 10 நாடுகள்கிட்ட இருக்கிற தங்கம், அந்த 10 நாடுகள்ல இருக்கிற தங்கத்தை எல்லாம் சேர்த்தா கூட அதை விட அதிகமா நம்மள்ட்ட இருக்கு, நம்ம மக்கள் கிட்ட இருக்கு. ஆமா, அனைத்து இந்த மக்களிடம் இருக்கக்கூடிய தங்கத்தை வந்து அரசு பயன்பாட்டுகள் கொண்டு வந்தால் தங்கத்தின் விலையானது குறைவதற்கு வாய்ப்பு இருக்குது. கண்டிப்பா அந்த மாதிரி ஏதாவது சில வழிகள் எடுத்தா நம்மளுடைய தேவைகள் மறுசுழற்சி முறையில கொண்டு வந்தா தங்கத்துடைய விலையை நாம கொஞ்சம் கட்டுக்குள்ள கொண்டு வரலாம். அதாவது இன்டர்நேஷனல் மார்க்கெட்ல ஏறினா கூட இந்திய மார்க்கெட்ல விலையை கொஞ்சம் குறைக்கலாம். அது ஏன்னா அதுதான் ஏற்கனவே நம்ம கூட பேசியிருக்கோம். அப்பதான் அமெரிக்க டாலரை பயன்படுத்தாம இந்த இதுலயே நம்ம பண்ணிக்கிட்டோம் அப்படின்னு சொன்னா அதுக்கு நம்ம இம்போர்ட் பண்ணணுன்ற அவசியமே இல்லை. நமக்கு தேவையான இம்போர்ட் பாத்தீங்கன்னா வருஷம் ஒண்ணுக்கு 750 டன்ல இருந்து 800 டன் தான். இன்னும் 10 வருஷத்துக்கு தேவையானது இறக்குமதினா கூட 8000 டன். அந்த 8000 டன்னை இங்க இருந்தே அட்ராக்டிவ் ஸ்கீம் கொடுத்தோம், பல வரி வந்து விலக்கு கொடுத்தோம், மக்கள்கிட்ட வரி சுமைகள் இல்லாம வரி விலக்கு கொடுத்து இதுல எல்லாமே நம்பர் 1ல கொண்டு வர மாதிரி கொண்டு வந்துச்சு அப்படின்னு சொன்னா, அன்ஆர்கனைஸ்டா வச்சிருக்க அதை எல்லாத்தையுமே ஆர்கனைஸ்டு செக்டாரா எப்படி கோல்டு ஃபீல்ட மாத்தினாங்களோ அது மாதிரி தங்கத்துக்கும் எளிமையான இனிமையான மக்களுக்கு பயன்படுற மாதிரி சில விஷயங்கள் செய்தாங்கன்னா அந்த தங்கத்தினுடைய விலை கொஞ்சம் குறையறதுக்கு வாய்ப்பு இருக்கும். பட் எண்ட் ஆஃப் தி டே ஒரே ஒரு விஷயத்தை ஞாபகம் வச்சுக்கணும், எது எப்படி பண்ணாலும் அடுத்த ஒரு 10 வருடத்துல தங்கம் பிரம்மாண்டமான ஒரு உச்சத்தை இன்டர்நேஷனல் மார்க்கெட்ல தொடும். அப்படி தொடும் பட்சத்துல கூட
நம்ம இந்திய மக்கள் ஒவ்வொருத்தருமே இன்னைக்கே பாத்தீங்கன்னா பல குடும்பங்கள் லட்சாதிபதி ஆயிட்டாங்க. எப்படின்னா ஒரு 10 பவுன் நகை வச்சுதான் இன்னைக்கு வந்து 10 லட்சம் ரூபாய்க்கு மேல போயிடுச்சு. அப்படின்றப்போ அவங்க எல்லாமே அந்த 10 பவுன் சராசரியா ஒரு குடும்பத்துக்கிட்ட இப்ப 10 பவுன் நகை இருக்கு. நம்ம 147 கோடி பேர் இருக்கிற ஜனத்தொகை இருக்கிற நம்ம நாட்டுல சராசரியா ஒரு குடும்பத்துல 5 பேர் கொண்ட குடும்பத்துல 10 பவுன் நகை வச்சிருக்காங்க. அப்படி 10 பவுன் நகை வச்சிருக்காங்கனால அவங்க ஒரு 10 லட்சத்துக்கு அதிபதி ஆயிட்டாங்க. இது எல்லாமே என்னன்னா இந்த விலை ஏற்றத்தினால வந்த விஷயம். இது இனி வரும் காலங்களையும் கண்டிப்பா இந்த விலை ஏறத்தான் போகுது. யார் கையிலையும் தடுத்து நிறுத்த முடியாது. இந்த விலையை இறக்கவும் முடியாது. சில மாற்றங்கள் செய்து சில விஷயங்கள் அரசாங்கமே தலையிட்டா கூட 5%, 10% அப்படிதான் குறைக்க முடியும். அப்படி குறைச்சாலும் அது தற்காலிகமான ஒரு நிலைமை தான். ஃபியூச்சர்ல தங்கம்ன்றது மிகப்பெரிய ஒரு சொத்தா இருக்கும்.